சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். மிடில் ஈஸ்டில் போர் பதற்றம் அடுத்து 10-15 நாளைக்குள்ளே ஒரு முடிவுக்கு வரலன்னா நாங்கள் லிமிட்டடான மிலிட்டரி அட்டாக் பண்ணுவோன்னு ட்ரம்ப் பேசியிருக்காப்புல. ஈரான் இதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது, நாங்கள் பதிலுக்கு தாக்குவோங்கிற மாதிரி போகுது. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? லிமிட்டாக அட்டாக் பண்ணால் இவங்களும் அன்லிமிட்டடாக அட்டாக் பண்ணுவாங்க. ஏற்கனவே என்ன அப்படின்னா பேச்சுவார்த்தை போய் ட்ரம்ப் ஒரு என்ன குதிரை முட்டை வியாபாரி மாதிரி மாறிட்டான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் கண்டிச்சிருக்கு, டாக்ஸ் இஷ்டத்துக்கெலாம் போட முடியாது அப்படின்னா. ஆனால் ட்ரம்ப் என்னென்னா அரசியல் சட்டத்தில் இது இருக்குது, டாக்ஸ் போடுறதுக்கு ஒரு அதிபருக்கு எல்லா அதிகாரம் இருக்குது, அரசியல் சட்டத்தில் என்ன இருக்குது அதைத்தான் நான் பண்ணுறேன், இதை நீதிமன்றம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி உள்ளே நெருக்கடி. ட்ரம்ப்புக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாலும், ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு இது கூட சொல்லுவாங்க, மானம் உள்ளவன்ட்ட விவாதம் நடத்தலாம், மானம் கெட்டவன்ட்ட நம்ம என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப்போட என்ன பண்ணாலும் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா ட்ரம்ப் அதை பற்றி மானவ கரோசத்துக்கு கவலைப்படுறது கிடையாது. செக்ஸு ஸ்கேண்டல் கொண்டு பார்த்தாங்க, அதுவும் வேலைக்கு ஆகுது. அப்படி தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டாப்புல. அதனால் ட்ரம்ப்பை உச்சபட்சமாக எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த வடிவேல் காமெடியில் சொன்ன மாதிரி நீ அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு, நீ இன்னும் மாறலைன்றக்காக தான் இருக்குது. ஆனால் எங்கேயாவது போய் காலை உடச்சி விட்டாங்கன்னா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி. அது நடந்துடக்கூடாதுன்னு தான் அமெரிக்க எதிர்கட்சிகள் இப்போ நம்ம டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதுதான் நினைக்குது. இந்த ரிப்பப்ளிகன்ஸ் பார்ட்டியில் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது பல்வேறு விவகாரங்களில் நெருக்கடி கொடுத்தா கூட ட்ரம்ப் அதை டைவெர்ட் பண்ணுறதுக்காக போர் ஒன்று தான் அவங்களுக்கு ஒரு பெரிய இதுன்றது. நம்ம நெத்தன்யாகு எப்படி பண்ணாரோ அதே மாதிரி நெத்தன்யாகு ஒரு ஊழல்வாதி, நெத்தன்யாவை பிடிச்சி உள்ளே போடக்கூடிய நேரத்தில் போகிற குணம் மெஜாரிட்டி நேரத்தில் இப்போ ஆட்சியில் இருக்க மாதிரி மெஜாரிட்டியும் கிடையாது, மைனாரிட்டியும் கிடையாது. ஆனால் இன்னும் அமெரிக்காவோட தயவில் நெதன்யாகு தான் பிரதமர். இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட்டை நடத்தவே இல்லை, 2 மாதமாக கூட்டவே இல்லை. ஸோ இப்போ போர்னு ஒன்று இழுத்தா தான் நம்ம பேரை திருப்பி மேலே கொண்டு வர முடியும்ன்ட்டு ஈரானை போட்டு அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இடையில அது பின்னடை இப்போ பேக் அடித்தாங்க. ஏன்னா ஈரான் அணு ஆயுதத்தை தூக்கி இஸ்ரேல் மேலே போட்டால் என்ன பண்ணுறதுன்றது. இப்போ என்ன பண்ணாங்கன்னா லிமிட்டடாவா, அது என்ன லிமிட்டடு, நீ அடித்து காலி பண்ணு பார்ப்போம். இப்போ சொன்னேன்ல போன மாதம் நாங்கள் வந்துக்கிட்டே இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு அந்த ஊர் மக்களை தூண்டி விட்டு அப்புறம் ரொம்ப நேரம் அங்கேயே நிற்கிது, ஏதாவது பண்ணுங்க அந்த உங்களுக்கு பின்னாடியே வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு லிமிட்டட் போர் நடத்துகிற அப்படிங்கும்போது நீ பயந்துட்டன்ற ஒரு காரணம். இன்னொரு காரணம் உன்னுடைய அரசியலுக்காகவும் உன்னுடைய வாழ்வியலுக்காகவும் நீ இந்த போரை நடத்தணும்னு விரும்புகிற அப்படின்றது தான் இதாக இருக்குது. ஈரான் என்ன சொல்லியிருக்குன்னா, நீ நடத்தினா உன்னோட இலக்குகளை உன்னுடைய கேம்பை ஃபுல்லாக அட்டாக் பண்ணுவோம். ஏன்னா ஈரானில் கேம்ப் இருக்குது, ஈராக்கில் கேம்ப் இருக்குது, நீ எவ்வளோ பேஸ் எல்லாம் கட்டாரில் இருக்குது, சவுதியில் இருக்குது. அந்த ரீஜன் ஃபுல்லாகவே இவங்களோட கேம்ப் இருக்குது, அவங்களோட கேம்ப் இருக்குது, கப்பல் இருக்குது. இதை பூரா நாங்கள் அட்டாக் பண்ணுவோம், ஏவுகணை தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த வகையில் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும்னு நம்ம பொறுத்து இருந்தால் இதில் டெஹ்ரான் அவங்க நியூக்ளியர் வெப்பனை தயார்படுத்துதல் உருவாக்குதல் எதையுமே நாங்கள் அனுமதிக்க முடியாது, அதெல்லாம் சும்மா நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, நீங்கள் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது எப்படி சார்? இல்லை, அது ஏற்கனவே ரொம்ப நாளாக 40 வருஷம் 30 வருஷமாக அதுதான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இவங்கெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு பண்ணக்கூடாதுன்றது. இதை ஈரான் இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ கமேனி கோமேனி இருக்கிற காலத்துலேருந்து இதுதான் பிரச்சனை. ஏன்டா நீ வச்சுருப்ப, நீ நாங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், உனக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இருக்கணும். நீ ஒரு டுபாக்கூர் அமைப்பு வச்சுருப்ப, சர்வதேச அணு தொடர்பாக ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு அமைப்புன்னு வச்சுக்கிட்டு அவன் என் ஊருக்குள்ளே வருவான், என் வீட்டுக்குள்ளே செக் பண்ணுவான், நான் அவனுக்கு விடணும், இல்லைன்னா என் மேலே நீ தாக்குதல் நடத்துவியா, நீ ஆறதை பார்த்துக்கடான்னு சொல்லி கோமேனி இருந்த காலத்துலேருந்து அதுதான் நடந்துக்கிட்டு. இப்போ கம்பெனி அதுக்கு இடையில தான், இந்த பஞ்சாயத்துகளுக்கு இடையில தான் யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய ஒரு வேலையை ஈரான் செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்றைக்கி வரைக்கும். ஸோ இந்த சர்வதேச அணு முகமை அவன் உள்ளேயே போல, சார் இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு உள்ளே பார்த்தா தானே தெரியும், இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு. வெளியிலேருந்தே நீங்கள் சொல்கிறாங்க, அங்கே ஒரு டேபிள் இருக்குது, அந்த ஓரத்தில் அந்த இதில் குரலி வித்தக்காரன் சொல்லுவான்ல, பையில் நீ 500 நோட்டு வச்சுருக்க, அது முதல்ல எடுத்து வெளியே போடலான்னு ரத்தங்காக்கி கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கே பார்க்குறான் அப்படின்றதெல்லாம் ஒருத்தர் படுத்திருப்பான், அவன் மேலே துணியை போட்டு பொத்திருப்பாங்க. அவன் சொல்லுவான், ஏன்னா அவன் ஏற்கனவே அடையாளம் பார்த்துட்டான். அப்போ இவங்க குரலி வித்தக்காரன் தான் யார், சர்வதேச அணு ஆயுத முகமைன்றதும் குரல் யுத்தக்காரன் தான். மோடியும் ஒரு குரல் யுத்தக்காரன் தான், புரியுதா?
அப்போ வந்து சாரி மோடின்ற சரி மோடி ட்ரம்ப் இல்ல அந்தந்த நாடுகள்ல மாற்றி சொல்லிட்டேன். ஏன்னா விஸ்வகுரு அப்புறம் பேசுவோம். அந்தந்த நாட்டுல இருக்க விஸ்வகுரு அந்த லீடர்னு காட்டுற எல்லாருமே அப்படிதான் குரலி வித்தைக்காரங்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னன்னா ட்ரம்ப் வந்து இந்த குரலி வித்தையை காட்டுற உங்ககிட்ட வந்து யுரேனியம் இருக்கு, செறிவூட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி யாரை வச்சு சொல்ல வைக்கிறாங்கன்னா அந்த சர்வதேச முகமைன்னு இருக்கு. இந்த குரலி வித்தையில பார்த்தீங்கன்னா மோடி மஸ்தான் வித்தையில நம்ம மோடி இல்லை, மோடி மஸ்தான் வித்தை காட்டுறவே இருப்பான். ஒரு பையன் அங்கே கூட்டத்தில் இருக்கவன படுக்க போட்டுருவான், டமால்னு படுக்க போட்டு அவன் மேலே போர்வையை பற்றிடுவான். இந்த பையனை வச்சு தான் இந்த ஆட்டத்தை நகர்த்த முடியும். மொத்தமாக அவங்களை இருக்க வச்சு கையில் இருக்கிறது பையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அவன் தான் சொல்லுவான், ஜக்கம் ஜக்கமாக படுக்க வச்சிருவான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுதான் ட்ரம்ப். அணு ஆயுத முகமையை படுக்க வச்சு போர்வையை கம்பளியை போத்திட்டு கருப்பு கம்பளி. அண்ணன் பையில என்ன இருக்கு, ஈரான்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா யுரேனியம் இருக்குது. யுரேனியம் எத்தனை கிலோ இருக்குது? 300 கிலோ இருக்குது. 300 கிலோ தானே போதே நீயே சொன்னேன் அப்படின்னா இப்போ 30,000 கிலோ இருக்குண்ணா. கரெக்டாக சொல்லு 90,000 கிலோ அப்படின்னு சொல்லி இப்போ அனுபவம் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவன் சரி ஊட்டி எவ்வளோ வச்சுருக்கான், 60% வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ போய் பார்த்தியா? இல்லை நான் என்னதான் உள்ளே உடலேன்ற மாதிரி. அதாவது அணுசக்தி முகமே அவங்க செருப்பாளர் துரத்து விட்டாங்க போடாண்டு, நீ கணக்கிலே வராதுன்னு. அது அமெரிக்காவில் கிடையாது. ஸோ இப்போ அணுசக்தி முகமை என்ன சொல்கிறான்னா, இப்போ சமீபத்தில் ஆய்வில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி 300 கிலோ யுரேனியம் தான் உங்கள்கிட்ட இருக்கணும். இதை வச்சு தான் நீ வந்து உன்னுடைய அணு தேவைகளை பாசிட்டிவாக நீ பயன்படுத்தணும். அதுக்கு தான் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுறாங்க 2015 ரைட்டா. ஆனால் இப்போ என்ன சொல்கிறான்னா 9,450 கிலோ, 450 67. ஏன்னா கணக்கு எழுதுறவன் பார்த்தீங்கன்னா திருட்டு கணக்கு எழுதுறவன் ரவுண்டாக எழுத மாட்டாங்க. சீக்கிரம் ஒன்று இந்த ஒரு அட்டை சீட்டில் எழுதியிருப்பான் 24 ரூபா 42 காசு அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பான். அப்புறம் வந்து 137 ரூபா 130 ரூபான்னு எழுத மாட்டான். சாரி 125 ரூபான்னு எழுதுனாம்ல, 124 ரூபா 25 காசுன்னு எழுதுவான். அப்போ தான் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக அவன் கணக்கு பார்த்துருக்கான்னு தெரியணுன்றதுக்காக இப்படி ஒருத்தன் கணக்கு எழுதி ஒருத்தன் கொடுத்தானாலே அவன் சீட்டிங் திருட்டு நாயின்னு அர்த்தம். புரியுதா? ஒரு முன்ன பின்னா ஒரு 5 ரூபா கூட போடு பண்ணா என்ன குறைஞ்சிடும். நம்ம உள்ளூர் சர்வேக்கள் மாதிரி தான் வருது. 145 ரூபா 45 ரூபா 40 காசு அப்படின்னா 146 ரூபாயா போடு, இல்லை 150 ரூபான்னு போடியா, என்ன குறைஞ்சிடுவோம் 4 ரூபாயில். 4 ரூபாயே செல்லாது. அவன் இல்லைன்னு மறுக்க போகிறான். ஆனால் இல்லை, இந்த நாய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டு கணக்கு எழுதுறவங்க அப்புறம் அப்படி தான் எழுதும். அதே மாதிரி சர்வதேச அணு முகமை என்ன பண்ணியிருக்குன்னா கணக்கு எழுது 9,437 கிலோ யுரேனியம் வந்து செறிவு வச்சுருக்கான். அதில் 60 கிட்டத்தட்ட 60% செறிவூட்டப்பட்டிருக்கு. இதை எப்போ வேணாலும் ஆயுதமாக தயாரிக்கலாம். நீ போய் பார்த்தியா அப்படின்னா உள்ள விட்டான்னு பார்க்குறேன். அப்புறம் எப்பறம் நீ கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லை நாங்கள் நடத்திய ஆய்வில் என்ன ஆய்வு நடத்த நீ யார்கிட்ட போய் கேட்ட எப்படின்னு இந்த திருட்டு நாய்ங்க வந்து பண்ணுறது பூராண்டு பார்க்கும். இப்போ 300 கிலோ தான் வைக்கணும்னா ஏற்கனவே எக்ஸ்ட்ரா வச்சதெல்லாம் நீ பறிமுதல் பண்ணுவியா? அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. இல்லை ஒரு கையெழுத்து போடுறேன் 300 கிலோ வச்சுருக்கோம் அப்படின்னா அவன் ஒரு இடையை போட்டு காட்டுவான். புரியுதா? இந்த வேறு 300 கிலோ இருக்குது பார்த்துக்க. அது இப்போ இல்லை உள் ரூமில் என்ன வச்சுருக்கான், அடுத்த இப்போ குடோனில் என்ன வச்சுருக்கான்னு யாருக்கு தெரியும்? புரியுதா? யுரேனியத்தில் அவன் புளுட்டோனியன் ஒட்டி வச்சுட்டு இது வேறு எந்த பாட்டில் திறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எல்லாமே திருட்டு கும்பல் தான். இந்த கும்பல் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. ஈரான் வந்து செறிவுடப்பட்ட அணு ஆயுதமே வச்சுருக்கான். புரியுதா உங்களுக்கு? இது எப்படி உனக்கு தெரியும் நீங்கள் கேட்கலாம். அவனே சொல்கிறானே தாக்குதல் நடத்துவேன், ஏவுகணை வச்சு தாக்குதல் நடத்துவேன், நீ தடுக்க முடியாது, ஆனால் நீ ரொம்ப ஓவராக போனேன்னா அப்படின்னா அப்போ இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? பேக்கப் ரெடி பண்ணிட்டு தான் சவுண்டு கொடுக்குறதுன்றது. ஆனால் வந்து நீ இதை எவனும் கேட்க முடியாது. அமெரிக்காட்ட இருக்கா இருக்குது, அப்போ ஈரான்ட்ட இருக்க என்ன தப்பு? இப்போ வெஸ்ட்டில் நியூஸ் கட்டி வர்றாங்க, கொஞ்சம் பிபிசியில் போட்டிருக்காங்க. 2003 ஈராக்குக்கு படையெடுத்த சமயத்தில் வச்சுருந்ததை விட மிக அதிகமான கப்பல்களை ஏர்கிராஃப்டையும் கொண்டு போய் அமெரிக்கா குவிச்சு வச்சுருக்கு. கடந்த 23 வருஷத்தில் இல்லாதது கட்டாயம் தாக்குதல் நடக்கணும். பிபிசி நம்ம அதை பற்றி விமர்சனம் பண்ண விரும்பல. என்ன குவிச்சு வைக்கேன், 2 கப்பலை கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. அது யூஎஸ்எஸ் ஃபோர்டு ஒன்று, அப்புறம் யூஎஸ்எஸ் அந்த இது ஆப்ரஹாம் லிங்கன்னு அது வந்து ஒரே இடத்துல துருப்பிடிச்சு போயிடும். அதை நகர்த்திக்கிட்டே கிடக்கணும். அது போட டீசலுக்கு கொடுக்குற சம்பளம், ஆயிரக்கணக்கான பேர் அதில் வேலை பார்க்குறான். அந்த ஃப்ளைட்லாம் அப்பப்போ ஏற்றி இறக்கி விளாடுவாங்க போய். அது இவங்க ஊரில் வச்சு விளாட்றதுக்கு பதிலாக அங்கே கொண்டு போய் வச்சு ஏற்றிவான் இறக்குவான், சாயந்தரத்தில் நிறுத்துவான்,
சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. அப்படியே வச்சா துருப்புறதுக்காக அப்புறம் வண்டி வந்து ஓட்டிட்டு கொண்டு ஓட்டி ஈட்டி பார்க்கணும். இல்லைன்னா நின்ன எந்த பொருளுமே நின்றுச்சுன்னா கெட்டு போயிடும். ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா கெட்டு போகாது. அதனால ஆபிரகாம் லிங்கன்லாம் நாய் வந்து தெருநாய் சுற்றுற மாதிரி எல்லா கடல்லையும் சுற்றிக்கிட்டே இருக்கும். ரோந்து போட்டு மாதிரி அது நீண்ட காலம் இங்கேருந்து அங்கே நகர்த்துறேன்னு வாங்க, ஆபிரகாம் நீங்கள் வரப்போகுதுன்னு வாங்க, கிளம்ப போகுது, இவங்க வந்ததுன்னா ரத்தம் வாந்தி எடுக்காம சரி ரத்தத்தை பார்க்காம திரும்பாதுன்னா சொல்லுவாங்க. அது ஏற்கனவே அந்த மெக்சிகோ கைப்புள்ள அருவாள் எடுத்துட்டு எத்தனை தலை உருள போகுதுன்ற கதை தான் வந்து அந்த ஒன்றும் இல்லை, வடிவேல் காமெடி தான் இது. ட்ரைசைக்கிளை நகர்த்துவான் பாருங்க, எடுறா வண்டி அப்படின்னு. அதுதான் ஆபிரகாம் லிங்கன். தள்ளி கொண்டு வந்து இங்கே கடலில் நிறுத்தியிருக்காங்க. அதை இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பூரா பிடிங்கி விட்டாங்க. இதை அதுக்கான ஜிபிஎஸ்லாம் மாற்றி விட்டு அது வந்து பார்த்தா ஒரு தியேட்டர் மால் வாசலில் நிற்கிற மாதிரி காட்டுது. புரியுதா? ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தகவல் பாஸ் பண்ணணும்னா ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமையில போய் ஆபிரகாம் லிங்கன் நிற்கிது. இப்போ வந்து யூஎஸ்எஸ் ஃபோர்டும் அந்த பக்கமாக நின்று இருந்தது, சவுத் அமெரிக்கா பக்கம். அதையும் நகர்த்தி விட்டுருக்காங்க. இப்போ வந்துடும் 2 நாள். அதுவும் வந்து மெதுவாக நம்ம ஊர் இல்லை. வாஷிங்டன் போஸ்ட் பண்ணுறவங்கலாம் என்னென்ன குவிச்சிருக்காங்கன்னா 12 ஷிப் இருக்கான், 9 மிசைல் டெஸ்ட்ராயர். அது வந்து என்னன்னா 12 ஷிப்புன்றது இந்த ஆபிரகாம் லிங்கன் இருக்குல்ல, இது சுற்றி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 போகும். அதுக்கு பாதுகாப்பு. யூஎஸ்எஸ் ஃபோர்டு போகுதுன்னா அதுக்கு பாதுகாப்பு போகும். அந்த ஷிப்லாம் அப்படின்னு அதில் வந்து அது விமானம் தாங்கி ஷிப்லாம் கிடையாது சார் கணக்குக்கு. ஆமாம். இப்போ விஜய் வந்தால் பவுன்சர் கூப்பிட்டு வராங்கல்ல, அவங்களும் சேர்த்து அடி வாங்குவாங்க. புரியுது? பிடிச்சி அவங்களும் பிடிச்சி இழுத்து விட்ருவாங்க, தள்ளி விட்டுருவாங்க. நீ பாதுகாப்புக்கு வரியான்னு அப்படின்னு இழுத்து விட்ருவாங்கல்ல. அந்த மாதிரி தான் இந்த பவுன்சர் மாதிரி தான் இது. 6 விதமான ஏர்கிராஃப்ட் வெவ்வேறு வகையிலலாம் என்னன்னா இந்த மீடியா வெஸ்ட் மீடியா பூராமே அமெரிக்காவோட கைக்கூலி தான். ஏன்னா அவன் நாட்டில் இருக்க அது அவனுக்கு தானே கைக்கூலியாக இருக்கும். அது பில்டப் பீலாலாம் விடுவான், இங்கிலீஷ் படம் மாதிரி. இப்படி வருது அப்படி வருது, ஓடா நீங்கள்லாம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி. ஈரான் என்ன பண்ணுவான்னா 2 இதை ஒன்றும் இல்லை, ஹவுதிகள் ஓட்டையை போட்டு விட்டா அமெரிக்கா கப்பல். கேவலமாக கப்பல்லே ஓட்டையை போட்டு விட்டாங்க. நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு போர்க்கப்பல் வருது போகுதுன்னு. 2 போர்க்கப்பலில் ஓட்டையை போட்டு ஒன்று முங்கியே போச்சு. சும்மா பீலா விடுவாங்க, பில்டப் விடுவாங்க. இந்த சினிமாவில் ஆர்னால்டு வர மாதிரியே வர மாதிரி உண்மை. அதாவது ஃபஸ்ட்டு புல்லட்லலாம் ராம்போ ஒரே ஆளே போய் அந்த நாட்டே பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் மீடியாவும் இங்கிலீஷ் படங்களும் பில்டப் கொடுப்பான். அந்த கண்ட இடத்துல அடி வாங்கிட்டு ஓடி போகிறாங்க. இதில் அவங்க அமெரிக்கன் நியூஸ் வெப்சைட்டான ஆக்சியாஸ் ஒரு செய்தியை கசிவிட்டுருக்குறாங்க. ட்ரம்ப்புக்கிட்ட மிலிட்ரி பல ஆப்ஷன்ஸை சொன்னாங்க. அதில் ஒன்று இவர் கொமேனியமும் ஒரு பையனையும் சேர்த்து முடிச்சிடலாம், முடிச்சிட்டு அதை நம்ம கைப்பற்றுறதும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ட்ரம்ப் இன்னும் முடிவெடுக்கலை அப்படின்னு இப்போ செய்தி நேரத்துலேருந்து கசிய விடுறாங்க. அடி வாங்குறது யார்? இவங்க சொல்லிட்டு போயிடுவான், பேப்பரில் போட்டு போயிடுவான். 2 வாரத்துக்கு முன்னாடி பாட்டுக்கு தான் அணுவாயுதம் தூக்கி அங்கே போடுவான், இஸ்ரேலில் போட்டு நெதன்யாவை அழிச்சு விட்டு போயிடுவாங்க. அவங்க வேறு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால் இறங்க வேண்டிய என்ன ட்ரம்ப் கையில் இருக்குது? சொல்ல வேண்டி தானே. நாங்கள் சொல்லிட்டு தானே இருக்கேன். நீ இல்லை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்க கம்பெனியை தூக்குறதுக்கு. கம்பெனி எங்கே இருக்காருன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியல. இல்லை வெனிசுலாவில் அவரை கடத்திட்டு வந்த மாதிரி எதுவும் முடிவு அப்படிலாம் அதெல்லாம் ஈரானில் நடக்காது. அது சின்ன நாடு. போனாங்க பக்கோடா பட்டணத்தை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டாங்க. இங்கெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் நேவல் ட்ரில்ஸ் அவங்க மூவ் பண்ணதை பார்க்க முடியுது. நம்முடைய இவ்வளோ பதற்றங்கள் இருக்கிற நேரத்தில் இஸ்ரேலுக்கு 2 நாள் போகிறாரு. நெதன்யாகவே கூட்டாத பார்லிமெண்ட்டில் போய் உரையாற்ற போகிறாருன்னு செய்தி இருக்கே. இல்லை அதுதான் வந்து என்னன்னா அது சும்மா சுடுற வடை. புரியுதா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சா வாங்க போவாங்க, இருட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே போய் டீ கடையில் போய் நிற்பான், டீ சாப்பிட வந்த மாதிரி. டப்புன்னு ஆளே இல்லை, போலீஸ் வரலைன்னா டப்புன்னு போய் இருட்டுக்குள்ளே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. அதுக்கு முந்தின அங்கே போகிறான்னு நம்ம சொல்ல, அங்கே நாடாளுமன்றத்தில் 120 இடம் வேணும். எதுக்கு? மெஜாரிட்டிக்கு 61 இடம் வேணும். 120 இடங்கள் இருக்குது. 61 இடத்துல இந்த நெதன்யாகு வச்சிருக்கதே வந்து 40 இடங்கள் தான், 42. அதில் இப்போ இன்னொரு கட்சி வந்து இது லிக்விட் பார்ட்டி, இன்னொரு கட்சி வந்து யாக்கூடா யாசித் பார்ட்டி ஒன்று, அது ஒரு 20-22 இடம் வச்சுருக்கு. அது போக 3வது ஒருத்தன் 11 இடம் வச்சுருக்கு. அந்த 3 பேரும் சேர்ந்து ஆட்சி பண்ணல, 2 பேரும் சேர்ந்து கலைச்சி விட்டாங்க. இப்போ ட்ரம்ப் உள்ளே புகுந்து கலைச்சிடாதீங்க, இவர் ரொம்ப நல்ல ஒரு தேசபக்தர், இவரை போட்டு இது பண்ணிடுறாங்க, இவரே கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், கொஞ்சம் வார் சூழ்நிலை நடக்குதுன்னு அவங்ககிட்ட பேசி எதிர்கட்சிக்காரன்ட்டெல்லாம் பேசி ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க. நெதன்யாவுக்கே அங்கே வந்து மெஜாரிட்டி இல்லை, நாடாளுமன்றத்தை கலைக்காமல் சும்மா வச்சுருக்காங்க. அந்த நாடாளுமன்றத்தில் இவர் போய் என்னத்தை பேச? ஆனால் யூஎஸ் ஜூவிஷ் லாபி நெதன்யாகு தொடர்றதை தான் விரும்புதா? அந்த இடம் தான் இல்லை, நெதன்யாவை வச்சு தான். நெதன்யாகு தான் அடியால் கை வச்சுட்டாங்கன்னா நம்மளை கை வச்ச மாதிரி சரியான அடியால் நெதன்யாகு தான். வேறு யார் வந்தாலும் இந்த மாதிரி பொய் புரட்டு பித்தலாட்டத்தை இல்லைன்னா என்ன நிற்பாருன்ற மாதிரி.
அந்த மாதிரி நதனியாக போயிடக்கூடாது. ஏதாவது ஜி போனார்னா ஒரு நல்ல விஷயம் நடக்குமா? இல்லை, ஜி வந்து எதுக்கு அங்கே இந்த கல்கோட்டி ஆளே இல்லாத நாடாளுமன்றத்தில் இவரையும் போகிறாரு. இந்த கல்கோட்டி ரோபோ கொண்டு போய் கொடுத்தா உங்களுக்கு உதவ வாய்ப்பு இருக்கு. அவங்க போய் அவங்க கூப்பிட மொரீசியஸை கொடுத்த மாதிரி ஜி எதுவும் அவங்களுக்கு எதுவும் கொடுப்பாரு சார்? மிரட்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. போய் தலையை காமிச்சிட்டு வருவார். ஏற்கனவே இப்படி ஒரு இஸ்ரேலுக்கு அவர் பெருசாக இங்கே காமிக்க வந்து பார்லிமெண்ட்டில் என்ன, அதாவது இஸ்ரேல் பார்லிமெண்ட்டில் போய் நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இது என்ன பெரிய இதா? இந்தியன் பார்லிமெண்ட்ல தான் நீங்க பேசுறது. பெண் எம்பிக்கள் அடிக்க பார்த்தாங்க, கடிக்க பார்த்தாங்க. நீங்க இப்போ நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? உங்களை யாருங்க பேசணும்னா என்ன பேச போகிறீங்க? இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றாரு? எதுவும் பாலஸ்தீன் விவகாரம் குறித்து ஐடியா கொடுக்குறாங்க. போய் காலில் விழுகிறதுக்கு அப்படி ஒரு வழியை காட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த இஸ்ரேலுக்கு அவர் போனதை தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் அறிஞ்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பதிலை காணா. பார்ப்போம் சார் இது எப்படி போகுது. மிடில் ஈஸ்ட்டில் ஒரு முடிவுக்கு வராங்களா? 10-15 நாளைக்குள்ளே ஒரு முடிவுக்கு நீங்கள் வரணும்னு ட்ரம்ப் கேட்டிருக்காப்புல. அதை நாங்கள் வருவாங்க. அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க. எப்படி அடிக்கிறதா, அவனை ஓட விட்டு அடிக்கிறதா, நிற்க வச்சு அடிக்கிறதான்னு அது வருவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் நன்றி சார்.